ஹை கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரையம்ப் 350 லான்ச் பண்ணுறாங்க தாம்பரத்தில். வந்து சும்மா ஓகேவா லான்ச் ஈவெண்ட் மாரி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். இப்போ ஃப்ரெண்டை அப்படியே கூட்டிகிட்டு போக வேண்டியதான் தாம்பரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக. 400 நிறுத்தினது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நிறுத்தினாங்களா என்னன்னு தெரில, இன்னும் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 350 வந்திருக்கு, 400 நிறுத்தினாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் 350 வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்றது தெரில. ஆப்வியஸாக 200 பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து அந்த 350க்கும் 400க்கும் என்ன அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல பவரில். பவர் ஃபிகர்ஸ்லாம் நானும் பார்க்கல ஆக்சுவலாக, அது எதுவும் ஃபாலோ பண்ணல பெருசாக. இப்போ ஈவெண்ட்டு திடீர்னு வருதுன்னவும் சரி கிளம்பிட்டேன், ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து 6:30 ஈவெண்ட்டு இங்கே 7 மணி ஆயிடுச்சு. இன்னும் எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு கைஸ். ஸ்நாக்ஸு கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மைக்கில் ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. சரி, அவுட் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருக்கலாம். லான்ச் ஈவெண்ட்லாம் முடிஞ்சு போயிடும் போல். ஆக்சுவலாக வந்து லான்ச் ஈவெண்ட் முடிச்சுட்டு ஐபிஎல் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து சிஎஸ்கே மேட்ச் இல்லை. ஸோ வந்து அதையுமே வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாலாம் இல்லை, சும்மா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா வந்து கிளம்பி வந்துட வேண்டியதான். ஆக்சுவலாக எனக்கு வந்து ட்ரையம்புமே ஒரு ஐடியா இருந்தது. ட்ரையம்ப் அதாவது இப்போ கிடையாது, அப்போது என்எஸ் வாங்கும்போது இல்லை. பட் அதுக்கப்புறம் ட்ரையம்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வாங்கினான். இந்த ட்ரையம்ப்பு T4 ஓட்டி பார்த்தா நல்லா சூப்பராக தான் இருந்தது. சவுண்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடுறது, எனக்கு வந்து இந்த ரேடியேட்டர் ஃபேன் அடிக்கடி ஓடினா பிடிக்கும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஃபீலு, ஒரு பவர்ஃபுல்லான பைக் ஓட்டுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஓட்டுறதுக்கு. அதனால் வந்து பார்ப்போம். வேறு லெவலு பைக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா 400 தான் பேர் இருக்கும். பட் இது ஒரு 350cc தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல கிளியராக. ஆக்சுவலாக எனக்கு இதை விட அந்த மாடல் பிடிச்சிருக்கு, ட்ராக்கர் சொல்லிட்டு பைக்கு. ஸோ அது வேறு லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்குது, டேங்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு எதாவது கலர் வேரியன்ட் இருந்ததுன்னா, பஞ்சியான கலராக இருந்தால் சூப்பராக இருக்கும் அந்த பைக். இது வந்து ஸ்பீடு 400, அது புதுசு போல். பட் நைஸ். அந்த பக்கம் போய் பார்ப்போம். எல்லாம் அதை மறைச்சிருக்காங்க. எஸ், கவர் பண்ணியாச்சு நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கூட சும்மா உட்காந்துட்டு. ஓகே கைஸ், ஈவெண்ட் நல்லபடியாக இருந்தது, சூப்பராக ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். ஆக்சுவலாக வந்து அதான் கைஸ் கதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 400 பேட்ஜிங்கில் தான் இருக்கும். பட் அது வந்து 350cc ரீபோர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. 400 எல்லாத்தையுமே எது கில் பண்ணுறானுங்கன்னு தெரியல. இந்த பஜாஜ் கிட்டே இருந்தாலே இந்த மாதிரி தான் கோளாராக தான் பண்ணுவானுங்க. 400 வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்கள்ல, மேபி இருக்கலாம். ஏதாவது 1-2 பைக் ஆக்சுவலாக 400ல் இருக்கணும். இல்லை 400ஓட அந்த இதுவே போயிடுமே சுத்தமாக. அங்கெல்லாம் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அங்கெல்லாம் வந்து ஒரு டாப் ஃப்ளோரில் ஒன்று இருந்து வச்சுக்கோங்க, ஒரு இது வீடு சூப்பராக இருக்கும். நைட் டைமில் சரியான ரிலாக்ஸேஷன், செம்ம வியூ, அல்டிமேட். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஜாலியாக இருக்கலாம் மேலே இருந்தால். ஆனால் என்ன கீழே கீழே வந்துட்டு போகிறது தான் கஷ்டம். லிஃப்டாகவே இருந்தாலும் காண்டாக தான் இருக்கும் இவ்வளோ ஹைட் இருந்தது தான். வாவ், வேறு லெவல். ஓகே கைஸ், இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக வேண்டியது தான். அடுத்து வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சிது அப்படின்னா வந்து வீடியோ போடுறேன் கைஸ். மேக்ஸிமம் வந்து நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் வந்து எனக்கு ஒரு 17 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. எல்லாமே ஆர்கானிக் தான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல, இப்படி ஒரு சேனல் இருக்கிறதே நான் சொல்ல. ஸோ வந்து ஆர்கானிக்காக நான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.